வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்ப நாம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம். குரு பார்வைப்பட்ட கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தா கோடி புண்ணியம். அந்த குரு பகவான் இந்த மாசத்துல, அதாவது மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு மாறுறார். ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பார்வை உண்டு. இப்ப பொதுவா குரு பார்வை அப்படின்னா 5, 7, 9. சனி பார்வை அப்படின்னா 3, 7, 10. ராகு கேதுனுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 3, 7, 11. செவ்வாய் பார்வை பார்த்தா 4, 7, 8. பொதுவான பார்வை பார்த்தீங்கன்னா 7. அப்ப குருவுடைய பார்வை 5, 7, 9 இல்லைங்களா? அப்ப ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிறார் இல்லையா? அந்த பயிற்சி ஆகும் போது குரு பகவான் 5ஆம் இடமா மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமா துலா ராசி பார்க்கிறார். 7ஆம் இடமா தன் சொந்த வீட்டையே தனுசு ராசி பார்க்கிறார். 9ஆம் இடமா பார்த்தா உங்க ராசி தான் குரு பார்க்கிறார். அதுக்குதான் நான் சொன்னேன், குரு பார்வைப்பட்டா கோடி புண்ணியம். சரிங்களா? இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா மே மாசம் 4ஆம் தேதி அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. மே மாசம் 28ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் முடிவுக்கு வருது. இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா மே மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வருது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி, மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி அடைஞ்சிட்டார். கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரையச்சனி அனுபவிச்சிங்க. ரொம்ப சித்திரவதை. ஏதோ அதுல இருந்தாது வெளியில வருவோமா அப்படின்னு பார்த்தா அடுத்தது 2.5 வருஷத்துல ஜென்மச்சனி புடிச்சு ஒரு ஆட்டுன்னு ஆட்டிட்டாரு. சுனாமி சுருட்டிட்டு போன மாதிரி நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை, தொழில் முடக்கம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், தொழில பிரச்சனை, விவசாயத்துல பிரச்சனை, அதாவது நம்மளுடைய மேக்சிமம் வளர்ச்சியில பிரச்சனை. இது எல்லாமே ஜென்மச்சனி கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துல படாத பாடுபடுத்திட்டு போயிட்டார். முதல்ல 2.5 வருஷம் விரைச்சனி, 2வது 2.5 வருஷம் அதாவது ஜென்மச்சனி, 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 2.5 வருடம் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் 7.5 சனி இருக்குது. அந்த 7.5 சனின்றது எப்ப முடியுதுன்னு கேட்டீங்கன்னா 27வது வருஷம் 2027, 2027வது வருஷம் 6வது மாசம் இன்னைக்கு கரெக்டான்றது 7ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த பாத சனி இருக்குதுங்க. அப்படி இந்த பாத சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்கலையா, ஐயோ கொடுக்கலன்னு தப்பா பேசுறாங்களே, தப்பா நினைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறத விட நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம், கொடுத்துட்டு நீங்க சங்கடப்படுறதை விட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில போயிடலாம். வர சங்கடம் எப்படி இருந்தாலும் வரதான் போகுது. அதனால இந்த பாத சனியில குடுக்குள் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். கிணறு வெட்டுறேன், நான் போர் போடுறேன், புதுசா வண்டி எடுக்கிறேன், நான் தோட்டத்தோரவு கட்ட, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஆல்ட்ரேஷன் பண்றேன், இந்த மாதிரி சனி பகவானுக்கு அசையாத சொத்துக்கள் கண்டிப்பா அது பிடிக்காது. அதனால பாத்தீங்கன்னா அசையாத சொத்துக்கள் நம்ம எது செஞ்சாலும் பரவாயில்லை, அசையும் சொத்துக்கள் செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பு பிடிக்காது. ஆனா இந்த பாதச்சனினால கண்டிப்பா இந்த சனி பகவானுடைய பயிற்சி, சனி பயிற்சி ஜென்மச்சனி போனதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வகையில நல்லதை தவிர இன்னும் 7.5 சனி ஒன்னும் உங்களுக்கு போகல. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பயிற்சி மே மாசம் 14ஆம் தேதி. இந்த மே மாசம் 14ஆம் தேதி குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் போது உங்க ராசிக்கு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 5ஆம் இடத்துக்கு போறாரு. அப்படி பார்த்தா பூர்வ புண்ணிய குருவா வராரு. அப்ப அந்த பூர்வ புண்ணிய குருவா வரும்போது அந்த குரு பயிற்சி தான் உங்களை ஒரு மனுஷனா உட்கார வைக்க போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு அவரு தான் பரிகாரம் பண்ண போறாரு. மொத்தத்துல உங்களுக்கு நீங்க அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகிறதுக்கு உண்டான வேலையை உங்களுக்கு குரு பகவான் தான் சரி செய்ய போறார். அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது.
அப்ப 100% உங்களுக்கு எப்ப இருந்து நல்லா இருக்குதுன்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. நீங்க தைரியமா இருக்கலாம். ஒண்ணு. அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்க ஜென்மத்துல வர்றதுனால இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை. மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஜென்ம ராகு என்ன நல்லது கொடுப்பாரு? நீங்க ஒரு அழகான ஒரு கோட்டையை மண் கோட்டை கட்டி வச்சிருந்தீங்கன்னா இந்த ராகு பகவான் உள்ளார கலைச்சிட்டு போயிடுவார். சரிங்களா? அதனால வீடு கட்டிட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பான்றது இந்த மே மாசம் 18ஆம் தேதிக்குள்ளார பூர்த்தி பண்ணிக்கோங்க. ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா மே மாசம் 18ஆம் தேதிக்குள்ளார ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு ராகு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராகுவா உட்காந்துட்டாருன்னா செங்கல் இருக்கும், ஜல்லி இருக்கும். செங்கல் இருந்தா ஜல்லி இல்லை, ஜல்லி இருந்தா மண் இல்லை, மண் இருந்தா காசு இல்லை, காசு இருந்து வேலைக்கு வரதில்லை. ஏதோ ஒரு வகையில கட்டட வேலைகள் தாமதமாகும். 2வது பாத்தீங்கன்னா நீங்க தொழில் தொடங்கலாமான்னு பார்த்தா அது கொஞ்சம் தடையா இருக்கும். மேல் படிப்புக்கு 2வது பார்த்தோன்னா நல்ல ஸ்கூலுக்கு மாறலாம், நல்ல ரேங்க் எடுக்கலாம், இந்த மாதிரி படிப்பு நல்லா வரலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத சனி கொஞ்சம் குழப்பத்துல போய் முடிச்சுட்டு போயிடும். அதனால ஜென்ம ராகு கண்டிப்பா கொஞ்சம் சரியில்லை. அதனால ஜென்ம ராகு பொறுத்த வரைக்கும் என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலாஸ்திரி போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ராகு கேதுக்கு எங்க போகணும்னா காலாஸ்திரி தான் போகணும். முடிஞ்சா போயிட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு வர கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்திர கேதுவா வரதுனால மாங்கல்யம் மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க. திருமணம் பேச்சு எடுக்கிறீங்களா, கண்டிப்பா அது பொருந்தும். அது ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு அது சாதகமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடு முயற்சி பண்றேன், அரசியலுக்கு முயற்சி பண்றேன், விளையாட்டு துறையில முயற்சி பண்றேன், குருவா இருந்து சாதிச்சு கொடுக்குறேன், நான் சுய தொழில் ஆரம்பிக்க போறேன், கம்பெனி ஆரம்பிக்க போறேன், அதாவது 2 பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் ஒரு காரியத்தை செய்ய போறீங்கன்னா கண்டிப்பா இந்த நேரம் உங்களுக்கு அது சாதகமா இல்லை. மொத்தத்துல இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு பெருசா ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. சரிங்களா? அதே குரு உங்களுக்கு நல்ல இடத்துல வர்றதுனால குரு மட்டும்தான் உங்களுக்கு 100% ஃபேவரா இருக்கிறாரு. சரிங்களா? இது இல்லாம உங்களுக்கு சனி பயிற்சி ஜென்மச்சனி போனதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். இதுக்கு எல்லாமே உங்க நிலைமை எல்லாம் மாறணும் அப்படின்னா ஒன்னே முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலாஸ்திரி வரும் போயிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களோட நிலைமை எல்லாம் ஓரளவுக்கு மாறும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஜென்மராக வராது, அதனாலதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது இல்லாம மேசராசியில பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியன் உச்சமா இருக்கிறது, அதுதான் உங்களுக்கு ஒரு தைரியமே. இப்ப யார் வகையிலேயாவது ஒருத்தருக்கு, அதாவது பணம் கொடுக்கலன்னா கூட யார் வகையிலேயாவது ஒரு சின்ன சின்ன மறைமுகமா ஒரு சப்போர்ட் வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா, அதுதான் உங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மனசுல ஒரு தெம்பு தைரியம் இருந்துகிட்டே இருக்கும். சாதிப்போம், கடனை கட்டிடுவோம், மேல வந்துடுவோம், நம்ம பிள்ளைங்க நல்லா படிக்க வச்சிருவோம், கல்யாண காட்சி பண்ணி கொடுத்துருவோம், நல்ல வேலையில உட்கார வச்சிருவோம், அந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும், அது நடக்கும். அதே மாதிரி அந்த 7ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான், நீச்சம் அடைஞ்ச புதன் பகவான் கிட்ட 2 மாசமா பாத்தீங்கன்னா உங்க மன உளைச்சல் அதிகமா இருக்குது. உங்க மைண்டை குழப்பத்துல வச்சுட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பைத்தியக்கார மாதிரி தான் வச்சிருப்பாரு. ஏன்னா மூலக்காரகன், இன்னைக்கு அறிவுக்காரகன், புத்திக்காரகன் எல்லாமே புதன் தான். அந்த புதன் போய் நீச்சம் அடைஞ்சதுனால ஒரு 2 மாசம் காலமாவே குழப்பம்தான். அதனால அந்த புதன் பகவான் போய் மேசராசி கூட சேர்ந்தார் அப்படின்னா புதன் ஆதித்ய யோகம் ஏற்படும். அந்த ஆதித்ய யோகத்தில் ஏற்படும் போது கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஆனா இருந்தாலும் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா 7ஆம் தேதி புதன் பயிற்சி ஒரு தடவை ஆகுது, 23ஆம் தேதி ஒரு தடவை பயிற்சி ஆகுது. இந்த 2 பயிற்சியுமே உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும், நீங்க பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசம் 31ஆம் தேதி தான் மீன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மேசராசிக்கு வர்றாரு. அப்படி வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய நேரம் நீங்க இப்படியோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல கிரக சேர்க்கை வராரு. அதனால பயப்பட வேண்டியதில்லை. எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்கு குரு பயிற்சி நல்லா இருக்குது. அதை கொண்டு நீங்க இதுக்கு மேல வாழ்க்கையில மேல வரலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.